இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். பட் சவுண்ட் வரல. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. நானும் உள்ள போய் பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே தெரியல. கல்பனா வந்தா கரெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, இதே வீடியோவும் நான் திருப்பி அப்லோட் பண்றேன். சவுண்ட் கேக்குதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மலை மேல இருக்க முருகருக்கு சல்யூட்டை வச்சுட்டு நேரா கிச்சனுக்கு வந்து என்னுடைய உறவுகளான உங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, இன்னைக்கு நான் பண்ண லஞ்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா, கல்பனா குடுத்த மெனு தான். 2 பொருள் தான் 2 மெனு தான் பண்ணேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து தயிரே இல்லாத இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணேன். ஆனா டேஸ்ட் வந்து அல்டிமேட் தாறுமாறா வந்திருந்தது. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் கிளாசிக்ன்ற அந்த அரிசியில தான் நான் பண்ணுனேன். நீங்க கூட பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ணா இந்த அரிசியில பண்ணுங்க. நல்லா நீட்டமா நல்லா வந்திருந்தது. அது தொட்டு சாப்பிடுறதுக்கு பாயில்டு எக் பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்லா சாப்பாடு உதிரி உதிரியா வந்து கல்பனா கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குனாங்க. பிரியாணினாவே ஒரு எமோஷனல் டச் இருக்குங்க. உண்மையிலேயே உடம்பு இடம்பு சரியில்லைன்னா, நல்ல காய்ச்சல்னா ஒரு நல்ல காரசாரமா நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கினா காய்ச்சல் எங்க போகுதுனே தெரியாது. இந்த மாதிரி எங்க வீட்லயும் நடந்திருக்குது. ஸோ அதனால சொன்னேன். கல்பனா காலேஜ் போனோன்னே என்னோட கிச்சன் இப்படி தான் இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் வாசல்ல கழுவி கோலம் போட்டுட்டு வந்து கிச்சனை டீப் கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயும் லவங்கத்தை நல்லா போட்டு தேங்காய் எண்ணெயில கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் தான் தடவுனேன். நேற்று வாங்கின புடவை இந்த புடவை இதை பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன்.